நம்ம ஸ்பீட் அடிக்கிறப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்களுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும், மிஸ்டேக் இல்லாமல் ஸ்பீட் அடிக்கவும், உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரில் மார்க் ஸ்கோர் பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஸ்பீட் அடிக்கிறீங்கன்றப்போ ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் முடிச்சுட்டு ஸ்பீட் வரீங்கன்றப்போ ஸ்டார்டிங்கில் கிராஜுவலாக ஒரு ஸ்பீடு 2 ஸ்பீடு சிலர் அடிப்பாங்க. ஆனால் எப்பொழுதுமே நீங்கள் ஸ்பீடு வந்துட்டீங்கன்றப்போ ஒரு 1 வீக் கூட நீங்கள் 1-2 ஸ்பீடு அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கிராஜுவலாக நீங்கள் அடிக்கிற ஸ்பீடோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 ஸ்பீடாவது அடிக்க பாருங்கள். நீங்கள் உங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் அடிக்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் ஸ்பீட் அடிக்கிறப்போ கீபோர்டை பார்க்கவே கூடாது. சரிங்களா? கீபோர்டையும் ஷீட்டையும் பார்த்து திரும்ப பார்த்து அடிச்சிங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பொசிஷன், உங்களுக்கு கைட்லைனுன்னு இருக்கு இல்லைங்களா, ASDFG அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைடு செமிகோலன் LKJHJ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து உங்கள் கையை எடுக்கவே கூடாது. அப்படி எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கை கரெக்டாக பொசிஷனில் மேலே கீழே போயிட்டு வரும். அப்போ உங்களுக்கு ஓரளவு மிஸ்டேக்கு கம்மியாகும். இன்னொன்று, நீங்கள் இப்போ ஸ்பீட் ஷீட்டு பார்க்குறீங்க இல்லைங்களா, ஸ்பீடை பார்த்து அடிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சிலர் புக் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் ஷீட் வச்சுருப்பாங்க. அந்த ஷீட்டில் தான் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். நீங்கள் உங்கள் முழு கவனமும் உங்கள் ஸ்பீட் ஷீட்டில் தான் இருக்கணும். கை கரெக்டாக இருக்கா, பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்டையோ இல்லை ஷீட்டையோ திரும்பி பார்த்து அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்னொன்று, நீங்கள் ஸ்பீட் ஷீட்டில் பார்த்து அடிக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வேர்டாக அதை படிக்கக்கூடாது. ஒரு லெட்டர், உங்கள் லெட்டர்ஸை தான் பார்க்கணுமே கண்டி வேர்டாக பார்க்கக்கூடாது. லெட்டர்ஸை பார்த்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் கம்மியாகும். அதுக்கப்புறம் பெல் சவுண்டு, நீங்கள் இப்போது நமக்கு மார்ஜின் எவ்வளோ ஸ்பீடுக்கு 10லேருந்து 70 இல்லைங்களா. இப்போது 10லேருந்து 70னா உங்களுக்கு நீங்கள் 70 ரைட் சைட் கார்னர் 70 செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 65வது டிகிரியில் பெல் சவுண்டு கேட்கும். அப்படி கேட்குறப்போ நீங்கள் பெரிய வேர்ட்ஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே அடிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அடிங்க. அடிச்சுட்டு நீங்கள் பெரிய வேர்டு ஸ்டார்ட் பண்ணாமல் மடக்கி கீழே அடிச்சிடுங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டே போயிடுவாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக கூட அடிச்சுட்டே போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், 1-2 லைன் ஒமிஷன் கூட ஆகும். அந்த மாதிரி அடிக்கடி ரிலீஸ் பண்ணிவிட்டு அடிக்காதீங்க. அது உங்களுக்கு டைம் வேஸ்டிங்கும் கொடுக்கும். இப்போது நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4-5 ஸ்பீட்